வெல்கம் டு யாழினி கிச்சன்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, முருங்கைக்கீரை வச்சு தோசை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த தோசை ரொம்பவுமே ஹெல்த்திங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கைக்கீரை தோசை செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கப் இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 2 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். கடாய் சூடான பிறகு எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நான் எடுத்து வச்சுருந்தேன் மிளகு, சீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம். பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ முருங்கைக்கீரையை நான் போட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேங்க. பாருங்கள், கீரை நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜெலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் மாற்றிக்கிறேன். பாருங்கள், ஆற வச்சு நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டேன். இது நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். இது நான் அந்த மாவில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை நான் மாவு கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். முருங்கைக்கீரை தோசை ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. இந்த கீரையில் இரும்பு சத்து நிறைய இருக்குங்க. குழந்தைங்க கீரையாக சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி தோசையாக கொடுத்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக நல்லா சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா மாவு கலக்கிட்டேன். நான் இப்போ தோசை ஊற்றிக்கலாம் வாங்க. கல் காய வச்சு ஒரு கரண்டி இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி போட்டுடலாம். நல்லா வேகட்டும் 2 பக்கமும். பாருங்கள், ரொம்பவுமே ஹெல்த்தியான முருங்கைக்கீரை தோசை செஞ்சு முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.